அடுத்தபடியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன். அவரிடம் பேசும். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். இப்போ எப்போ வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காங்கிரஸ் பாஜக இவங்க ரெண்டு பேருடைய பட்டியலுமே இன்னைக்கு வெளியாகிருச்சு. ஒரு வழியாக காங்கிரஸ் நேற்று வரைக்கும் ஆலோசனை மேல ஆலோசனை அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஆனால் இப்பயும் பாருங்க 28 தொகுதியில் 27 தொகுதிக்கு தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. மேலூருக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. மற்றபடி நம்ம பார்க்குறோம் ஏறத்தாழ அதே முகங்கள் ரிப்பீட் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக மாங்குடி காரைக்குடி தொகுதியில் பார்க்கும்போது அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது இப்போ சீமானை எதிர்த்து களம் காணக்கூடியதில் அவரே தான் திரும்பவும் களம் இறக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற ஃபேஸஸும் இருக்கு. இந்த பட்டியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு புரியாத புதிர் இந்த பட்டியலை ரிலீஸ் பண்றதுக்கு எதுக்குங்க இவ்வளவு நேரம்? இதுல கிட்டத்தட்ட எல்லா சிட்டிங் எம்எல்ஏக்களும் திருப்பி ரீநாமினேட் பண்ணிட்டாங்க. துரை சந்திரசேகர் ரீநாமினேட்டட், ஹசன் மௌலானா அவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க, ஏஎம் முனிரத்னம் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, திருப்பியும் அதே மாதிரி தாரகை கட்பட்டுக்கு கொடுத்துட்டாங்க, மாங்குடிக்கு கொடுத்துட்டாங்க, ஊர்வசி அமிர்தராஜுக்கு கொடுத்துட்டாங்க, ராஜேஷ்குமாருக்கு கொடுத்துட்டாங்க, ரூபி மனோகர். எனக்கு இந்த பட்டியலுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் டிலே பண்ணாங்க? ஒண்ணுமே புரியாத ஒரு புதிரா இருக்கு. இதுல இதுக்கு டெல்லியிலயும் தமிழ்நாட்டிலயும் மாறி மாறி ஆலோசனை வேற தீவிரமா நடத்தினாங்க. தீவிரமா ஆலோசனை பண்றதுக்கு இதுக்கு என்ன, எல்லாரையும் ரீநாமினேட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். யார் இதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நீங்க ஒரு 2 பேரை சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லையே. இந்த தமிழ்குமரன் கொடுத்திருக்காங்க. தமிழ்குமரன் அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சாய்ஸ் ஆக இருக்கும். ஏன்னா ஒரு வெட்டரன் காங்கிரஸ்மேன் கிடையாது. அதனால அது டெஃபினட்டா ஒரு பேச்சு பொருள் ஆகும். பட் இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறதுங்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன காரணத்திற்காக இத்தனை நாட்கள் தாமதமாகி இன்னும் 2 நாள் இருக்கு நாமினேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஆனா இப்பயும் மேலூருக்கு அறிவிக்கல, ஏன் தெரியல. அது மேற்கொண்டு ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இப்போ புது தொகுதிகள் காங்கிரசுக்கு சென்ற முறை போட்டியிடாத தொகுதிகளுக்கு கூட பார்ட்டி வெட்டரன்ஸ் இப்ப டாக்டர் செல்லகுமார் கிருஷ்ணகிரியில திருப்பியும் நிறுத்தியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சில தொகுதிகள் வேற காங்கிரஸ் சென்ற முறை போட்டியிடாத தொகுதிகள் அவங்க வாங்கியிருக்கும் போது அதுக்கும் வெட்டரன் லீடர்ஸ் சீனியர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் சீனியர் லீடர்ஸை இறக்கிட்டாங்க. பிஜேபி சீனியர் லீடர்ஸ் இறக்கிட்டாங்க, காங்கிரஸ் இறக்கிட்டாங்க, திமுக அண்ணா திமுக கேட்கவே வேண்டாம். இது கிட்டத்தட்ட ஒரு ஓவர் 60s இருக்கிறவங்களுடைய ஒரு பேட்டில் மாதிரி தான் மாறி இருக்கு. என்ன நம்ம அதுல தாவேக்காவையும் சேர்த்துக்கிறதா? ஓவர் 60ஸ்ல தாவேக்கால வேட்பாளர்கள் பாவம் இன்னைக்கு திருத்தணியில ஒருத்தர் தனியா அவர் மட்டும் போய் கேம்பெயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பலர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அப்புறம் சிலருக்கு அவங்க கட்சிக்காரங்களே மாத்துங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சோ அது ஒரு சீரியஸ் பிளேயரா நான் அவங்கள பார்க்க மாட்டேன். வாக்குகளை எடுப்பார்கள், பிளப்பார்கள். பட் அதை தாண்டி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எல்லாம் இருப்பது போல் தெரியல. அவங்க தலைவரே 2 தொகுதியில வெவ்வேறு மாதிரி இது அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? மத்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் ரிஜெக்ட் ஆக போறாங்களோ நாமினேஷன், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடியே களத்துக்கு போயாச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இன்னும் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி இப்பதான் வேட்பாளர் பட்டியலே வெளியாகுது. இதுக்கு மேலதான் அவங்க போகணும். இன்னும் 19 நாள் 20 நாள் தான் இருக்கு. அப்படிங்கும் போது இதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்ல, இந்த இரு கட்சிகளுமே அதிமுக திமுகவினுடைய பலத்தை நம்பிதானே போட்டியிலே இருக்கிறாங்க. சோ அதிமுக அங்க என்ன செய்யுதோ அது பிரகாரம் தான் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு, திமுக என்ன செய்யுதோ அது பிரகாரம் தான் காங்கிரஸினுடைய வெற்றி வாய்ப்பு. தனித்து போட்டியிட்டு இந்த இரு கட்சிகளும் அங்க அந்த தொகுதிகள்ல ஜெயிக்க போறது இல்ல. அதனால இது அவங்க கோலிஷன்ல எப்படி கிரவுண்ட்ல அரித்மெட்டிக் எப்படி இருக்கு, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஈக்குவேஷன் இருக்கு, இதை பொறுத்துதான் இந்த 2 கட்சிகளினுடைய வெற்றி வாய்ப்பு. ஆனால் இந்த காங்கிரஸ் லிஸ்ட பார்க்கும் போது சென்ற முறை கிடைத்த 15 இடங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டி இன்கம்பன்சி. ரெண்டாவது திமுகவிலேயே காங்கிரசுக்கு கடுமையாக உழைத்து அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத யோசிக்கணுமா டாக்டர்? ஏன்னா இப்ப மேஜர் இதுல ரோல் பிளேயர் யாருன்னு பார்த்தா திமுக தான். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு அந்தந்த லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா என்ன? இல்ல 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 திமுகவே இந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எவ்வளவு கீனா இருக்க போறாங்க, அதுவே ஒரு கேள்விக்குறிதானே.
ஏன்னா இப்போ 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தரை கடுமையா விமர்சனம் செய்து கொண்டு நீங்க வேணா தனியா போங்க, தைரியம் இருந்தா இல்ல, இதெல்லாம் சொல்ல பிறகு எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிரவுண்ட் லெவல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசாங்கம் செய்த தவறுகளை கொஞ்சம் கூட ஒரு சுட்டி காட்டாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு திமுகவின் ஒரு அங்கமாக தான் அவர்கள் செயல்பட்டு சண்டை போட்டாலும் கூட தானே இருக்காங்க. அது வேற வழி இல்லாம இருக்கிறாங்க. இப்போ விஜய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க ஏன் எடுக்கலைன்னா, அது ஏற்கனவே ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை, அவர் எப்போ வரப்போறாரு, பிரச்சாரத்துக்கு வருவாரா மாட்டாரா, இது எல்லாமே இன்னும் தெரியாத இருக்கு. அவர் பெருமளவுல பங்கேற்க மாட்டாருங்கிறது தான் எதிர்பார்ப்பு. கான்சென்ட்ரேட் பண்றதா தான் சொல்றாங்க. இப்ப அங்க ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் அப்படிங்கும் போது முதல்ல அங்க பண்றாங்க, 5ஆம் தேதிக்கு மேல இங்க வருவாருன்னு இருக்காங்க. ஆமா, முடிச்ச அப்புறம் எக்ஸ்டென்சிவா இங்க வந்து கேம்பெயின் பண்ணுவாரான்னு பாக்கணும். அவ்வாறு மேபி ஒரு 2 மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கு இந்த கூட்டணியில் திருப்தி இல்லை, விருப்பம் இல்லைங்கிறது தெளிவாக தெரிந்துவிடும். ரைட், நன்றி டாக்டர். இணைப்பில் உங்களுடைய விரிவான பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வெளியானது காங்கிரசுடைய வேட்பாளர் பட்டியல் என்று புரிந்து கொள்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.